பிஜேபி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஹாட் நியூஸ் அதான். நம்ம முதலமைச்சர் இருந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் அனைவருமே பாத்தீங்கன்னா இதைதான் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையாக கிளப்பிட்டு இருக்காங்க நம்ம சொல்லியாகணும். அதோட உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு ஆராயும் போது நீட்டு மாதிரி இதுவும் ஒரு புரளி, சிஏ சட்டம் மாதிரி இதுவும் ஒரு புரளி. அது திமுக பிஜேபி மீது வைக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் புரளின் அடிப்படையில தான் அவர்கள் தொடர்ச்சியா பிஜேபி மீதான ஒரு வெறுப்பு தமிழ்நாட்டுல விதைச்சிருக்காங்க. முக்கியமா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபி அப்படிங்கிற ரீதியில பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்குவதற்கு ஒரு சில புரளிகளை தான் காரணமா இருக்கு. அந்த புரளியோட உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தல இப்ப ஏஐ எல்லாம் வந்திருக்கு. அதுல போயிட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தல உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுலயே பாத்தீங்கன்னா இந்த ரத்து செய்யப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி நம்ம படிக்கும்போது அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சது. 2004 என்சிபி காங்கிரஸ் கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு அவசர சட்டம் கொண்டு வராங்க. அந்த அவசர சட்டத்துல இஸ்லாமியர்களுக்கும் மரத்த இடஒதுக்கீடோட சேர்த்து இஸ்லாமியர்களுக்கும் 5% இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. இதை எதிர்த்து பல்வேறு வழக்குகளை கோர்ட்ல தாக்கல் பண்றாங்க. கோர்ட்டும் இதை விசாரித்து கல்வியில இஸ்லாமியர்களுக்கான 5% இடஒதுக்கீடு தொடரலாம். ஆனால் வேலை வாய்ப்புல மத ரீதியிலான இடஒதுக்கீடுங்கிறது நம்மளுடைய அரசியலமைப்புல இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீ கொண்டு வரீங்க வேலை வாய்ப்புல மத ரீதியில வேலை வாய்ப்புல இது நீங்க சட்டமா கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ரீதியில அந்த சட்டத்தை, அதாவது வேலை வாய்ப்புல இஸ்லாமியர்களுக்கான ஐந்து ஒதுக்கீடு சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதன் பின் அரசு, அதாவது காங்கிரஸ் அரசு பாத்தீங்கன்னா இதை அப்படியே கிடப்புல போட்டாங்க. அவங்க சரி கல்வியில தான் இவங்க தொடர்ச்சியா நீங்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தீர்ப்பு இருக்குல்ல, அப்படி தீர்ப்பு நீங்க அப்பவே அமல்படுத்தி இருந்தாங்கன்னா, அதாவது அமல்படுத்தினா எப்படின்னா அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமா மாத்தாம இந்த காங்கிரஸ் அரசுங்க பாத்தீங்கன்னா கிடப்புல போட்டாங்க. உடனே ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் அந்த சட்டம் செல்லுபடியாகும். அப்புறம் பார்த்தா அதுவே காலாவதியாகும். அதுக்கு பின் வந்த அரசுகள் இந்த சட்டத்தை எதுவுமே அவங்க நிரந்தர சட்டமா மாத்தல. உடனே பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்கா காலாவதியாகி விட்டது. ஆட்டோமேட்டிக்கா தானாவே காலாவதியான ஒரு சட்டத்தை தான் இப்போ இந்த சட்டத்துல காலாவதி ஆகி விட்டது, நாங்க ரத்து பண்றோம் அப்படிங்கிற ரீதியில பிஜேபி அரசு இப்ப சொல்லியிருக்கு. இதை திமுக எப்படி நீட்டு திமுக காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி கோர்ட்டு சொல்லி நீட்டு இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் போது இது பிஜேபி தான் கொண்டு வந்தது அப்படிங்கிற ரீதியில ஒரு புரளியை, ஒரு வெறுப்பை நம்ம தமிழ்நாட்டுல கட்டமைச்சாங்களோ, அதே மாதிரி இஸ்லாமியர்களோட இடஒதுக்கீடு பிஜேபி ரத்து பண்ணிச்சு அப்படி ரீதியில ஒரு பொய்யான புரளியை இப்ப கிளப்பி விட்டுருக்கு திமுக. இதோட உண்மைத்தன்மைய கண்டிப்பா நீங்களும் பாருங்க. அவங்க நம்ம கிட்ட டெக்னாலஜி நிறைய இருக்கு, ஏஐ இருக்கு. நீங்க போய் ஏஐ கிட்ட போயிட்டு மகாராஷ்டிரா இருந்து அந்த இஸ்லாமியர்களுக்கான 5% இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டாங்களே, அதோட முழு விவரம் என்ன, கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற ரீதியா நீங்க ஏஐ கிட்ட கேட்டாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். நான் சொல்றது கூட நீ பார்க்கல, நீங்க ஏஐல போய் பாருங்க. இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை திமுக தற்போது தமிழ்நாட்டுல ஒரு வெறுப்பு அரசியல் உருவாக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும். திமுக அந்த வெறுப்பு அரசியலை பத்தி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.